திருநெல்வேலியில் தமிழக வெள்ளாளர் முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பில் வஉசி 88வது குரு பூஜை விழா நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் சிதம்பரப்பிள்ளை 88வது குரு பூஜை விழாவினை முன்னிட்டு தமிழக வெள்ளாளர் முன்னேற்றக் கழக இளைஞரணி சார்பாக திருநெல்வேலி வஉசி மணிமண்டபத்தில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் சரவண பெருமாள் கலந்து கொண்டு மணிமண்டபத்தில் உள்ள வஉ சிதம்பரம்பிள்ளை திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்க மரியாதை செலுத்தியும் இலவச ஆம்புலன்ஸ் சேவை துவக்கி வைத்தும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கியும் சிறப்பு நிகழ்த்தினார்கள். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தமிழக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளரும் மாநில அமைப்பு செயலாளருமான பந்தல் ராஜா சிறப்பு செய்திருந்தார். மேலும் இந்நிகழ்வின் போது வஉசி பேரவை மற்றும் வஉசி இரத்ததான குழு நிர்வாகிகள் மற்றும் அஇஅதிமுக கழக நிர்வாகிகள் பலரும் உடனிருந்தனர். சொல்லியது வெள்ளை அரசாங்கம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மறுத்து சிறையிலே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்தவர் ஐயா வஉசி அவர்கள். அவருடைய வரலாற்றை படிக்கின்றவர்கள் கண்கலங்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு சிறை கொட்டடியிலே கஷ்டப்பட்ட ஒரு வரலாற்று அரசியல் தலைவர், சுதந்திர தலைவர் இருக்கிறார் சொன்னால் மேற்கு அங்கே வடக்கே வங்கத்து சிங்கம் நேதாஜிக்கு பின்பு தெற்கே ஐயா வஉசி அவர்களை சொல்லலாம். அவர் காலையிலே அவருக்கு கூழ், மதியம் களி, இரவிலே கூழ், இதை கொடுத்துவிட்டு செக்கு இழுக்க வைத்தார்கள். அதையும் தாங்கிக் கொண்டு சுதந்திரத்திற்காக அந்த கஷ்டங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது அவருடைய பட்ட கஷ்டத்தை இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாடு சுதந்திரம் தானாக கிடைக்கவில்லை. வஉசி போன்றவர்கள், நேதாஜி போன்றவர்கள், பசுமன் தேவரையா போன்றவர்கள், முக்கிய தலைவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சிறை கொட்டடியில் கஷ்டப்பட்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். அவருடைய வஉசி அவருடைய பெருமைக்கு புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற விதமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த மணிமண்டபத்தை கப்பலோட்டிய தமிழன் வஉசி அவர்களுடைய மணிமண்டபம் என்று கட்டி திறந்து வைத்தார். அதை நம்முடைய சரவண பெருமாள் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள். மறைந்த தலைவர்களுக்கு புகழஞ்சி செலுத்துவதில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுக்கும் நிகரானவர்கள் யாரும் கிடையாது. நான் இங்கே வருகின்றதை சொன்னவுடன் உடனே போய் நிகழ்ச்சியில் கலந்து கொள் என்று சொன்னார் எடப்பாடியார் அவர்கள். சிவகாசியிலே ஐயா வஉசி அவருடைய சிலைக்கு திருத்தங்களிலே மாலை அணிவித்து விட்டு அன்னதானங்கள் வழங்கிவிட்டு வேகமாக வந்தோம். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர்கள் ஒருவராக விளங்கக்கூடிய தம்பி பந்தல் ராஜா அவர்கள் என்னிடத்தில் சொல்கின்ற பொழுதே உறுதியாக வந்து சொன்ன. நேற்று நான் சென்னையில் இருந்தேன். இரவுதான் நான் உடனடியாக கிளம்பி வந்தேன். இங்கே வந்து பார்த்தால் நீங்கள் கொடுக்கின்ற இங்கே இருக்கின்ற வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்கள், வஉசி பேரவை நிர்வாகிகள் அத்தனை பேர் கொடுக்கின்ற வரவேற்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நம்பி வருகிறவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வரவேற்பாகத்தான் நான் எடுத்துக்கொள்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் பந்தல் ராஜா அவர்கள் சொல்கிறார், அதிமுக ஆட்சி வருகின்ற பொழுது நீங்கள் வஉசி ஐயா அவர்களுக்கு பிறந்த தினத்தை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். நிச்சயமாக கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அவருடைய காலத்திலே நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள், கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்லி வஉசி ஐயாவுடைய புகழ் ஓங்குக. வஉசி போன்று நாம் வாழ முடியும் என்று சொன்னாலும் அவருடைய வழியை பின்பற்றுவோம் என்று சொல்லி ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அத அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையிலே, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தலைமையிலே அருமையான கூட்டணி, வலுவான கூட்டணி, வல்லமையான கூட்டணி, தெளிவான கூட்டணி, வெல்ல போகிற கூட்டணி அமையும். அந்த முடிவுகளை எடப்பாடியார் எடுப்பார். அப்புறம் ஒரே ஒரு இது மாண்புமிகு அம்மாட்ட சொல்லும் பொழுது நெல்லை கழகம் தான் இங்கே இருந்தது. கெசட்டில் நெல்லை கழகம் இருந்தது.